நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு நண்டு பிடி அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, ஒரு அன்பு, பாசம், நட்பு, நேசம், இந்த யாசிக்கிறது, நேசிக்கிறது, அதெல்லாம் நீங்க தாங்க. சுவாசிக்கிறது என் சுவாச காற்றே அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு டெப்தான எந்த விஷயத்திலையுமே அப்படியே அந்த கடகம் மாதிரி ஒரு பாசத்துக்கு இன்னொரு ராசியே கிடையாதுங்க. அதே போல இந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கிறது, மக்கள் தொடர்புல இருக்கக்கூடியது, மக்களுடைய மக்களாக வாழ்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு தாங்க. குடும்பத்திலேயோ ஒரு ஃபேமிலியிலையோ அட்டாச்மெண்ட்டா வாழாமையோ அல்லது அட்டாச்மெண்ட்டா இருக்க முடியாத சூழ்நிலையோ பிரிவினைகளோ ஏன் வருதுன்னா அந்த சனி பகவானோட. எப்பயுமே சந்திரன் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி சனி பகவானுடைய தாக்கம் இருக்கவே இருக்கக்கூடாது. இங்கேயே சனி பகவான் வந்து உட்காரவும் கூடாது. சனி பகவானும் ஒரு கெடுபலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை, போராட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்ப அந்த மனப்பக்குவம் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் வரும்னு வச்சுக்கோங்களேன் கடகத்துக்கு. அந்த அளவுக்கு அந்த மனதுக்காரகன் யார் அப்படிங்கிறத மனம் அளவில் நீங்க தான் தெளிவை கொண்டு வரணும். தெளிவான சிந்தனை, பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்களே முயற்சி பண்ணி கொண்டு வந்துட்டே இருங்க. இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு இந்த உங்கள் ராசியை பாக்குறீங்க பாத்தீங்களா, என் ராசி மாதிரி என்ன அழகா சொல்றாங்க. கரெக்டா இப்படிதாம்மா நான் வீணா போனேன், நம்பி கடனை கொடுத்தேன், நம்பி பணத்தை மோசடி பண்ணிட்டாங்க, எத்தனை இழந்திருப்பேன். அஷ்டமத்து சனியா இருக்கும், சனி பாதிப்பு அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு தான் இருக்கும். வீட்டை இழந்தீங்க, தொழிலை இழந்தீங்க, ஒரு காலகட்டத்துல எத்தனை கோடினே தெரியலங்க கடகராசிங்க. சும்மா உங்க குணமெல்லாம் அற்புதங்க. அந்த அளவுக்கு பொண்ணு போல இந்த குரு உச்சம் பார்த்தீங்களா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம குணாதிசயங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய அமைப்பு, ஏன்னா ஊழ்வினை கருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மனித பிறவியாக பிறந்து ஒவ்வொரு ராசியில ஒரு நட்சத்திரம் கொண்டு இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு ரகசியத்துக்குள்ளார என்னென்ன நம்ம வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்போம். இதுல எந்த அளவுக்கு செல்வம், எந்த அளவுக்கு பணம், புகழ், மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ராசியை வைத்து தான் நம்ம சொல்றோம். அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத கோச்சார கிரகம் வச்சு நம்ம சொல்றோம். இருந்தாலும் நம்ம பிறந்த ராசியை விடுவோமா? கரெக்டா நம்ம ராசியில இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் எனக்கு நடந்துச்சு, இது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும் போது அது எல்லாமே உங்களுடைய ராசிநாதனுடைய குணங்கள். இதை தான் நம்ம பொறுத்து சொல்றோம். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் இருக்கும், தொழில் இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம சாதிப்போம், அல்லது ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் உட்காந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் மற்றும் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சூட்சுமமான வாழ்வியல் மற்றும் கோயில் பரிகாரம், நம்ம எப்படி வாழ்நாளில் ஜெயிக்கலாம், எப்படி நம்ம செல்வத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தந்திரமாக ஒரு தாந்திரிகமாக சொல்ல போறோம். கடகராசி. இந்த கடகராசி அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு நண்டு பிடி அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, ஒரு அன்பு, பாசம், நட்பு, நேசம், இந்த யாசிக்கிறது, நேசிக்கிறது, அதெல்லாம் நீங்க தாங்க. சுவாசிக்கிறது என் சுவாச காற்றே அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு டெப்தான எந்த விஷயத்திலையுமே அப்படியே அந்த கடகம் மாதிரி ஒரு பாசத்துக்கு இன்னொரு ராசியே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஜலம், நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய கால சக்கரத்துக்கு
4வது பாவங்க, தாய் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. நல்ல தாய் கிடப்பாங்க. அதே போல் இவங்களோட அம்மா எப்படி இருப்பாங்கன்னா பாசத்துக்காக இருப்பாங்க, குடும்பத்துக்காக வாழ்வாங்க. அதே போல் இந்த கடகராசி கடகலக்ன வீட்டில் அப்படி ஒரு விஷயங்கள், அத்தனை ஒரு அன்பு பாசம் நிறைந்த ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அது படிப்படியாக நம்மளுடைய மற்ற கிரகங்கள் அமைப்பில் விரிசலை ஏற்படுத்தலாம், உறவுகள்னால சிக்கலை ஏற்படுத்தலாம். என்ன மேடம் சொல்கிறீங்க? செவ்வாய் இங்கே நீச்சங்க. நல்லா கேட்டுக்கணும். செவ்வாய் என்னதுங்க? நீசமாக கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த செவ்வாய் என்னதுங்க உங்களுக்கு உங்களுடைய விஷயத்துக்கு என்ன 10ஆம் இடம். இந்த தொழில்னாலேயோ வருமானத்தினாலேயோ நம்ம பணக்காரங்களாக இருக்காங்க, நல்ல செல்வ செழிப்பாக இருக்காங்க, எப்படி இருக்காங்க, காரு பங்களா அது இதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க. அப்படி இருந்தவங்கள என்ன ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த 10ஆம் இடத்துக்காரன் எப்படிங்க 10க்கு உடையவர் அந்த செவ்வாய் இங்கே நீசமாகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா விருச்சிகம் 5ஆம் இடம், அந்த செவ்வாய் இங்கே நீச்சமாகிறார். அப்போ வளர 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 உறவுகள் எல்லாம் பகையாக போகிறது, நம்ம பேச்சுக்கே மதிப்பு இல்லாமல் போகிறது, எடுத்த ஒவ்வொரு விஷயத்திலையும் சில தடைகள், தாமதம். ஆனால் கௌரவம், அந்தஸ்து, தலைமைத்துவம், எத்தனை கடகலக்னம் கடகராசி ஆட்சி புரிஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்டில் இப்பையும் போட்டி போடுறது கடக தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்போ இந்த அரவணைச்சு போகிறது, இந்த அரவணைப்பு, என்னோட அம்மா இவங்க எங்கள் அம்மா மாதிரிங்க, எங்கள் சித்தப்பா மாதிரிங்க, நல்லவருங்க அப்படின்னு அந்த உறவுகள் வச்சு அப்படி உறவோட பழகக்கூடிய அமைப்பு, குணம் எல்லாமே இருக்கும். சாப்பாடு அளவாக சாப்பிட்றது, நேரத்துக்கு சாப்பிட்றது, எந்த விஷயமா இருந்தால் ருசிச்சு ரசித்து சாப்பிட்றது, நிறைய வெரைட்டி சாப்பிட்றது. சந்திரன் என்னதுங்க? சந்திரனோட இடம். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னா இந்த சனி பகவானுடைய தொடர்பும் செவ்வாய் பகவானுடைய தொடர்பு வரும்பொழுது தான் சில சிக்கல்களை ஏற்படுத்திடும். அப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு உங்கள் ஜனன ஜாதகத்தில் பார்த்துக்கணும். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாதிக்கக்கூடிய குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அரசியல், இந்த மாதிரி கவர்மெண்ட் போஸ்டில் இருக்கிறது, ஒரு டீச்சிங் லைனில் இருக்கிறது, நல்ல பேச்சு திறமைகள் இருக்கும். ஆனால் சில விஷயங்களை யாராவது ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தையோ ஒரு கண்ணீரை ஒரு ஜலமோ விட்டுட்டாங்கன்னா அப்படியே பரிதாபம், எப்படிங்க பரிதாபம் பட்டுறது, அப்படி பொசுக்குன்னு சரிங்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுறது. அந்த மாதிரி இலகிய குணம் இயற்கையிலேயே தாயுள்ளம் இருக்கா இல்லைங்களா? உங்களுக்கு தான் தெரியணும். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எவ்வளோ விஷயங்கள் நம்ம கிரியேட்டிவாக நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்பாடு, அதே மாதிரி உள்ளம், அப்படியே உள்ளம் உங்களுக்கு கோயில், ஒரு ஆன்மா, ஒரு விஷயத்தை தேடுதல், இந்த மாதிரி ஒரு தன்னைத்தானே மெருகேற்றி 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 வாழ்க்கையில் போராட்டங்கிறது வேற, படிப்பனைங்கிறது வேற, மெருகேற்றி வர்றதுங்கிறது வேற. அப்படி இந்த தங்கம் மாதிரி. ஏன் அப்படின்னா குரு உச்சம். பொதுவாக குரு உச்சமாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தில் உங்களை சார்ந்தவங்க கிட்ட நிறைய நகை நட்டு இருக்குங்க. அந்த உச்சமான கிரகம் அப்படிங்கும்போது உயர்வான கல்வி அவ்வளவா இருக்காது. அப்படி உயர்ந்த கல்வி இருந்தால் உயர்ந்த இடத்துல போய் அமர முடியாது. சாதாரணமாக படித்தேங்க, இன்னைக்கு பெரிய தொழிலதிபருங்க. சாதாரணமாக இருந்தேங்க, இன்னைக்கு நான் ஒரு பெரிய அரசியல்வாதி. இருக்கா இல்லைங்களா? எத்தனை ஆயில்ய நட்சத்திரம் பார்க்குறோம், பெரிய போஸ்ட்டு, ஆனால் அதில் உத்தியோகத்தில் நிலச்சி இருக்க முடியுமா பாருங்க. அதே போல்
இந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கிறது, மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடியது, மக்களாக வாழ்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு தாங்க. குடும்பத்திலேயோ ஒரு ஃபேமிலியிலையோ அட்டாச்மெண்ட்டாக வாழாமையோ அல்லது அட்டாச்மெண்ட்டாக இருக்க முடியாத சூழ்நிலையோ பிரிவினைகளோ ஏன் வருதுன்னா அந்த சனி பகவானோட. எப்பயுமே சந்திரன் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி சனி பகவானுடைய தாக்கம் இருக்கவே இருக்கக்கூடாது. இங்கேயே சனி பகவான் வந்து உட்காரவும் கூடாது. சனி பகவானும் ஒரு கெடுபலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை, போராட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஆனா இந்த சூரிய பகவானும் ஒரு தலைமைத்துவத்துக்கு போராடி உட்காரக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்களாக ஒரு அமைப்பாக இருந்து தன்னைத்தானே நிறைய விஷயங்களை பாடம் படிப்பினை எல்லாம் படித்து அவங்களோட இருந்து பழகி ஒரு நேசம் பாசத்தோடு ஜெயிச்சாதான் அதுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். ஆனால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். இந்த தன்மானம் பார்த்தீங்களா, இந்த தன்மானம் எப்பயுமே கடகத்துக்கு உண்டுங்க. மானம், மரியாதை, இந்த ரெஸ்பான்ஸு. ஏன்னா நம்ம போய் நின்னா நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும். அந்த சந்திரன், அந்த மனசு ஏங்கும். மன அமைதிக்காக ரொம்ப தேடுவாங்க. பொதுவாகவே சொல்லுவேன், இந்த கடகராசிக்காரங்க என்னன்னா கொஞ்சம் அமைதிக்காக தியானம் பண்ணுறது நல்லது. ஒரு மெடிடேஷன் வச்சிங்கனாவே அதில் அப்படியே அந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி, அந்த பிரபஞ்ச சக்தி பேராற்றல்மாங்க, அந்த பேராற்றலை நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா அந்த நீர் எப்படிங்க இருக்கும், நீர் என்னது, கடல் நீர் எப்படி இருக்கும், அல்லது எந்த இடத்துலையும் அந்த நீர் என்ன ஆகும், ஓடணும். அப்படி நின்று தேங்கிருச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு பேர் குட்டைன்னு அர்த்தம். ஒரு டம்ளாரில் இருக்கும்போது ஒரு விசேஷம், ஒரு அண்டாவில் இருக்கும்போது ஒரு விசேஷம், ஒரு நீர்நிலை ஓடக்கூடிய பூமியில் இருக்கும்போது ஒரு விசேஷம். அப்போ தன்னைத்தானே ஈர்ப்பு, அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை, தானே தனக்கு சில விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிறது, கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறது யாருன்னா நீங்கள் தாங்க. அப்போ அந்த மனப்பக்குவம் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் வரும்னு வச்சுக்கோங்களேன் கடகத்துக்கு. அந்த அளவுக்கு அந்த மனதுக்காரகன் யார் அப்படிங்கிறத மனம் அளவில் நீங்கள் தான் தெளிவை கொண்டு வரணும். தெளிவான சிந்தனை, பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்களே முயற்சி பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருங்க. எல்லாம் கேட்கறவங்களுக்கு இந்த உங்கள் ராசியை பாக்குறீங்க பாத்தீங்களா, என் ராசி அது என்ன அழகா சொல்றாங்க கரெக்டா. இப்படிதாம்மா நான் வீணா போனேன், நம்பி கடனை கொடுத்தேன், நம்பி பணத்தை மோசடி பண்ணிட்டாங்க, எத்தனை இழந்திருப்பேன். அஷ்டமத்து சனியா இருக்கும், சனி பாதிப்பு அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு தான் இருக்கும். வீட்டை இழந்தீங்க, தொழிலை இழந்தீங்க, ஒரு காலகட்டத்துல எத்தனை கோடினே தெரியலங்க கடகராசிங்க. சும்மா உங்க குணமெல்லாம் அற்புதங்க. அந்த அளவுக்கு பொண்ணு போல இந்த குரு உச்சம் பார்த்தீங்களா, அவ்வளவு அற்புதமா ஆனந்தமா ஒரு கௌரவமா ஒரு 100 பேர் 200 பேருக்கு வழிகாட்டியா உங்க ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டு அந்த கடகராசியில பிறந்த ஃபேமிலிக்கே ஒரு மதிப்பு உண்டுங்க, மரியாதை உண்டு. இந்த ராஜ பரம்பரைங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கும். அரசாங்க குணம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் பணம் எனக்கு இப்ப அதை சொல்லுங்கம்மா அப்படின்னா, எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும், எந்த ஒரு சின்ன கோயிலா இருந்தாலும், மிகப்பெரிய கோயிலாக இருந்தாலும், எந்த கோயிலுக்கு நீங்க வழிபாடுன்னு போனா நெய் தீபம், அகல் தீபம் ஏற்றுவதற்கு உங்களுக்கு தாங்க சாத்தியம். இந்த மட்டும் விடாம செஞ்சுக்கிட்டே வாங்க. தீபம் ஏத்தி அபிஷேகம், நீர் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. எப்பயுமே நீங்க அம்பாள் தாயார், பார்வதி தேவி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அம்மன் வழிபாடை விடாம தொடர்ந்து வழிபாடு எடுங்க. இன்னும் நிறைய இருக்கு. என்னன்னா உங்களுக்கு எப்படின்னா சில விஷயங்கள் இந்த கலசம் வச்சு செய்வாங்க தெரியுங்களா, கலசம் வச்சு தேங்காய் வச்சு பூஜை, அந்த மாதிரி பூஜை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் உங்க தசா புத்தி பொறுத்து. இந்த ராசிக்காரங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன், நண்டு புடியும்பாங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் தான். அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபோனை போட்டு நீங்கள் தாங்க எனக்கு வழிகாட்டணும், இனிமே என்னங்க மேடம் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி போட்டு என்ன உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கோ அழகாக தெளிவாக தரேன். கடகராசி நல்லா ஜாலியாக பாசமாக ஒரு ஃபோனை போட்டு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பொருளாதார அகம் எப்படின்னா பொருளை தேடும்,
அல்லது ஒரு அமைதியை தேடும். ஆனால் அருள் இருக்கிறவங்களுக்கு மேலோகம், பொருள் இருக்கிறவங்களுக்கு தான் கீழோகம், பூமி லோகம். புரியுதுங்களா? பொருள் இல்லைன்னா யாருங்க மதிப்பா? ஃபோன் போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.